ஆனா பாவமே இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரா அப்படின்றத நினைச்சு பாக்குறதுக்கே ஒரு 5 செகண்ட் ஆகுதுங்க. அதாவது அரசு அவரோட சேவையை போற்றி அவருக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் விருது கொடுக்குறாங்க. அந்த விருது பணத்தையும் தானே வச்சுக்கொள்ளாம அது கூட சேர்த்து ஒரு 5000 சேர்த்து அவர் சொந்த காசுல இருந்து 5000 ரூபாய் சேர்த்து அதை திருப்பி அரசாங்கத்துக்கே அரசாங்கம் நிவாரண நிதிக்கே கொடுத்துடுறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு செயல் அப்படின்றது நம்மளால ஒரு இமேஜினே பண்ண முடியாம இருக்குங்க. இப்படி ஒரு மனுஷனாங்க தனக்காக ஒரு சொத்து சேர்க்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனே இல்லாம ஒரு தலைவர் வாழ்ந்து வந்தார் நம்ம நாட்டுல அப்படின்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக. அதாவது இங்க பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது, அரசியல் பவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்னு நினைக்கிற பல இல்ல தன்னோட கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பதவியில கூட நிக்காம தன் கொள்கைக்காகவே வாழ்ந்தவர் நம்ம ஐயா ஆர்.என். நல்லக்கண்ணு அவர்கள். இவர் இறப்பு நம்ம நாட்டுக்கு ஒரு கருப்பு நாள் அப்படின்றதான் நம்ம சொல்லணுங்க. இவருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்வணக்கம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளா இருக்குங்க. ஐயா செஞ்ச இந்த ஒரு செயல் என்னதான் நம்ம ரொம்பவே பெருமை கொள்ற விஷயமா இருந்தாலும் ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது பிழைக்க தெரியாத ஒரு ஆள் அப்படின்றதான் நம்ம சொல்லணுங்க. அதாவது இது ரொம்ப ஹார்ஷா இருந்தாலும் இதுதான் உண்மைங்க. இவ்வளவு நல்லது செஞ்சதுக்கு இவ்வளவு தூரம் மக்களுக்காக நின்ன ஐயா நல்லக்கண்ணுக்காகவும் அவங்களோட குடும்பத்திற்காகவும் அவங்க குடும்பத்துல இருக்க அனைவருக்கும் இந்த சமுதாயம் இந்த அரசாங்கம் எந்த விதமான சலுகைகளையோ எந்த விதமான மரியாதையை செலுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த காலகட்டத்துல என்னதான் நம்ம பணம் பதவி வேண்டான்னு இருந்தாலும் முக்கியமா நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்றது ஒரு சில விஷயம் இருக்குங்க. நம்ம கொள்கைக்காக நிக்கலாம், எப்பவுமே நேர்கோட்டில் நிக்கலாம். பட் ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு வித நல்ல செயல்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுல இங்க எந்த மாற்றம் இல்லைங்க. அதுக்காக திருடணுமோ கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. அதாவது அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் அது சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. இதே நல்லக்கண்ணு ஐயா 2019 ஏடிஎம்கே பீரியட்ல அவர் தங்கியிருந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல இருந்து அவர் வெளியில அனுப்புறதுக்காக நோட்டீஸ் விட்டாங்க அப்படிங்கிறது உங்களால நம்ப முடியுமா? ஒரு தியாக மனப்பான்மை இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எல்லை இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளா இருக்குதுங்க. நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க இல்லை அப்படிங்கிறது தான் இங்க அரசியல் களத்துல உண்மையா இருக்கு.